வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் வரக்கூடிய 4.1 ஆம்பிளிஃபயர் தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம். 4.1ங்கிறது பார்த்திங்கன்னா 2 மெயின் லெஃப்ட் ரைட் ஆகும், 2 சரவுண்ட் ஆகும், ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இது முழுக்க கஸ்டமைஸாக தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவங்க தேவைக்கேற்ப தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலாக ஒன்று கொடுத்துருக்குறோம். அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிள், பேஸு, சப்பு வால்யூம். சப்பு ஃப்ரீக்வன்சி நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம். இந்த பேலன்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரோல் வந்து சப்பு ஃப்ரீக்வன்சிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது சப்பு வால்யூம்காக இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக இந்த கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பேனல் போதும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்டீல் கேபினெட் தான் இதில் போட்டிருக்கிறோம். இதில் மைக் ஆப்ஷன் இருந்ததை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டிக்கரை வச்சு. உள்ள அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கன்வெர்ட்ரு போட்டிருக்கிறோம். 2 கன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 24 to 30 வோல்ட் கன்வெர்ட்டர் தான் 2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறேன். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பஞ்சாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜேபிஎல் சப்வூஃபர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி சொல்லியே கேட்டிருந்தாங்க. மொத்த கிட்டாக தான் இது போகுது. ஆம்ப்பு, சப்வூஃபரு, ஸ்பீக்கர் எல்லாமே மொத்த கிட்டாக தான் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 to 30 வோல்ட் கன்வெர்ட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 3 ஐசி வரக்கூடிய ப்ரோலாஜிக் போர்டு இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 4392 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதாவது சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக 4392 இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரவுண்ட் சேனலுக்காகவும் 4392 வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இது தனி ஐசியாக நம்ம தனியாக கொண்டு வந்துட்டோம் சரவுண்ட் சேனலுக்காக. மொத்தம் வந்து இது 4 சேனலும் ஒரு சப்வூஃபரும் போடுற மாதிரி நம்ம இதில் ரெடி பண்ணியிருக்கோம். அதேமாரி ஒயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், கசகசட்டு இருக்காது. எந்தளவுக்கு ஒயரிங் தெளிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ தெளிவாக நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கிறோம். உள்ள ஒயரிங் பார்த்திங்கனாலே தெரியும். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காகவும் அடுத்தால ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். அடுத்தால வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காகவும் சப்வூஃபருக்காகவும் இது ஒயர் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் சேனலுக்காக இதில் வந்து 2 லைன் கொடுத்துருக்குறோம். 2மே கனெக்டர் தனித்தனியாகவே நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கனெக்டரில் போட்டிருக்கோம். இது வந்து சப்ளைக்காக நம்ம 1.5 ஸ்கொயர் mm வந்து ரெண்டாக ஒயர் நம்ம போட்டிருக்கோம். நல்ல கேஜாக இருக்கணுங்கிறதுக்காக 2 ஒயர் தனித்தனியாகவே நம்ம போட்டிருக்கிறோம் சப்ளைக்காக. இது வந்து ரெட் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸாக நம்ம இது கொடுத்துருக்கோம். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபேனும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஃபேனும் அதிக சவுண்ட் இல்லாத அளவுக்கு நம்ம லாக் பண்ணி நைஸாக ஓடுற மாதிரி அதுக்கும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டிருக்கிறோம். இதான் நண்பர்களே, இது 4.1. இந்தமாரி தேவைப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பஸ்ஸு, லாரிக்கு 24 வோல்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வண்டிக்குமே வந்து இது தாராளமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 24 வோல்ட் ஆம்பிளிஃபயர் தான் இது. அடுத்தால வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம 5.1 தான் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இதில் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றிலும் மேட் பிளாக்கு, சென்டரில் பிளாக் வர மாதிரி போட்டிருக்கோம். இதில் கஸ்டமைஸாக எல்இடி போட்டு கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து ப்ளூ கலராகவும் ஒன்று வந்து க்ரீன் கலராகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ கஸ்டமைஸாகவே இது நம்ம வந்து பேனலில் வந்து லைட் ஒட்டியிருக்கிறோம். உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் 24 வோல்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு வந்து 8 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு நம்மளுடைய போர்டு தான் நம்ம இதில் போட்டிருக்கிறோம். 8 டிரான்சிஸ்டர் போர்டு போட்டிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு நம்மளுடைய தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வயரிங்லாம் நீட்டாக இருக்கும், கசகசன்னு இருக்காது. இப்போ HDMIயில் தான் நமக்கு ரன்னிங் ஆகிட்டுருக்கு நம்மளுடைய டிவியில்.
ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கிறோம், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ப்ளே ஆகிட்டுருக்குது, அதில் தான் ப்ளே ஆகிட்டுருக்குது. இல்லையா ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே துளி அளவு கூட இருக்காது. எல்லாமே நம்ம ப்ராப்பராகவே நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நம்மளுடைய சப்பு ஃப்ரீ ப்ளஸ் கெய்னர் போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நியூ மாடல் போர்டு தான். இதான் நண்பர்களே இன்டீரியர். இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைங்கனால ரொம்ப சவுண்ட் வைக்க முடியாது. ஸோ அதனால் நைஸாக வச்சு காமிச்சிருக்கிறேன். டெமோ பார்க்குறதா நீங்கள் நேர்லேயே வரலாம், வந்து நீங்கள் ஆடியோ டெமோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கஸ்டமர் ரிவ்யூவும் இருக்கும், நீங்கள் அதுலேயும் போய் பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தெளிவாக செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஆர்டர் பேசிக் தான் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே ஸ்டாக்குங்கிறது ரேரு தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கஸ்டமர் ஆர்டருக்கு தகுந்தாப்போ தான் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக ஆர்டர் எடுத்து டைம் எடுத்து எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே நம்பர் தான், கீழே இருக்க நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதுதான் என்னுடைய மொபைல் நம்பர் கூட 9025995741. இதான் என்னுடைய நம்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.